வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் ஜனசதாப்தி ரயிலுக்கு புதிய பெட்டிகள், கிறிஸ்துமஸ் சிறப்பு ரயில், கோயம்புத்தூர் ரயில் மறு அறிவிப்பு வரும் வரை நீட்டிப்பு, சபரிமலை ரயில்கள் ரத்து, பொறியியல் பணி காரணமாக காரைக்குடி வழியாக திருப்பிவிடப்பட்ட ரயில்கள் எல்லாம் வழக்கமாக இயங்கும். இது எல்லாத்தையும் பற்றி இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் மொத்தமாக 2 ஜனசதாப்தி ரயில்கள் இயங்குது. அதில் கோயம்புத்தூர் மயிலாடுதுறை இடையே இயங்கும் ஜனசதாப்தி ரயிலுக்கு புதிய எல்ஹெச்பி பெட்டிகளானது வழங்கப்பட உள்ளது. ட்ரெயின் நம்பர் 12083, 12084 கோயம்புத்தூர் மயிலாடுதுறை, மயிலாடுதுறை கோயம்புத்தூர் ஜனசதாப்தி ரயிலானது வருகின்ற டிசம்பர் 28ஆம் தேதி முதல் எல்ஹெச்பி பெட்டிகளாக இயங்க உள்ளது. அதன்படி இந்த ட்ரெயினில் 2 ஏசி சேர்க்கார், 18 சேர்க்கார், ஒரு எஸ்எல்ஆர்டி மற்றும் ஒரு லக்கேஜுக்கும் பிரேக் வேன் சேர்த்து மொத்தமாக 22 பெட்டிகளாக மாற்றி இயக்க போறாங்க. இந்த ரயில் முழுவதுமே முன்பதிவு செய்து பயணம் செய்யக்கூடிய ரயில். இந்த ரயிலில் அன்ரிசர்வ்டு பெட்டிகளானது கிடையாது. கோயம்புத்தூர் ஜபல்பூர், ஜபல்பூர் கோயம்புத்தூர் இடையே இயங்கும் வாராந்திர சிறப்பு ரயிலின் சேவையானது மறு அறிவிப்பு வரும் வரை தொடர்ந்து இயங்கும். அதன்படி ட்ரெயின் நம்பர் 02198 ஜபல்பூர் கோயம்புத்தூர் சிறப்பு ரயிலானது எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் ஜபல்பூர் ரயில் நிலையத்திலிருந்து இரவு 11:50 மணிக்கு புறப்பட்டு 3ஆம் நாள் மதியம் 2:40 மணிக்கு கோயம்புத்தூர் ரயில் நிலையத்தை வந்து சேரும். மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 02197 கோயம்புத்தூர் ஜபல்பூர் சிறப்பு ரயிலானது கோயம்புத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து எல்லா திங்கட்கிழமைகளிலும் மாலை 5:05 புறப்பட்டு 3ஆம் நாள் காலை 8:45 மணிக்கு ஜபல்பூர் ரயில் நிலையத்தை சென்று சேரும். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு தாம்பரம், கன்னியாகுமரி மற்றும் கொச்சிவேலி, சென்னை சென்ட்ரல் இடையே சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது. அதன்படி ட்ரெயின் நம்பர் 06039 தாம்பரம் கன்னியாகுமரி சிறப்பு ரயிலானது தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற டிசம்பர் 24 மற்றும் 31 ஆகிய தேதிகளில் நள்ளிரவு 12:35 மணிக்கு புறப்பட்டு, அதாவது இது அடுத்த நாள் கணக்கில் வரும். 23ஆம் தேதி தான். அது நீங்கள் அந்த டைமிங் ஏற்ற மாதிரி கரெக்டாக கால்குலேட் பண்ணிக்கோங்க. மதியம் 12:15 கன்னியாகுமரி ரயில் நிலையத்தை சென்று சேரும். மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 06040 கன்னியாகுமரி தாம்பரம் சிறப்பு ரயிலானது கன்னியாகுமரி ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற டிசம்பர் 25 மற்றும் ஜனவரி 1 ஆகிய தேதிகளில் மாலை 4:30 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 4:20 மணிக்கு தாம்பரம் ரயில் நிலையத்தை சென்று சேரும். இந்த ரயிலானது செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், விழுப்புரம், விருதாச்சலம், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, திருநெல்வேலி, வள்ளியூர், நாகர்கோவில் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும். அடுத்து இந்த ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் பார்த்துடலாம். இந்த ட்ரெயினில் 2 ஏசி 2 டயர், 4 ஏசி 3 டயர், 2 ஏசி 3 டயர் எக்கனாமி, 10 ஸ்லீப்பர், ஒரு எஸ்எல்ஆர்டி, ஒரு லக்கேஜுக்கும் பிரேக் வேன் சேர்த்து மொத்தமாக 20 எல்ஹெச்பி பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது. சென்னை சென்ட்ரல் கொச்சிவேலி, கொச்சிவேலி சென்னை சென்ட்ரல் இடையே சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது. ட்ரெயின் நம்பர் 06043 சென்னை சென்ட்ரல் கொச்சிவேலி சிறப்பு ரயிலானது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து டிசம்பர் 23 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் இரவு 11:20 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் மாலை 6:05 கொச்சிவேலி ரயில் நிலையத்தை சென்று சேரும். மார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 06044 கொச்சிவேலி சென்னை சென்ட்ரல் சிறப்பு ரயிலானது கொச்சிவேலி ரயில் நிலையத்திலிருந்து டிசம்பர் 24 மற்றும் 31 ஆகிய தேதிகளில் இரவு 8:20 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் மதியம் 2 மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை சென்று சேரும். கோச் காம்போசிஷன் பார்த்தலாம். இந்த ட்ரெயினில் 17 ஸ்லீப்பர், 2 எஸ்எல்ஆர்டி சேர்த்து மொத்தமாக 19 பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது. பயணிகளின் பயன்பாடு குறைவு காரணமாக சபரிமலைக்கு இயக்கப்பட்ட இருந்த 10 சிறப்பு ரயில்களின் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதன்படி மௌலா அலி கோட்டயம், கோட்டயம் மௌலா அலி ரயிலின் சேவைகள் 2 சேவைகள் ரத்து செய்யப்படுகின்றன. மௌலா அலி கொல்லம், கொல்லம் மௌலா அலி, காச்சிகுடா கோட்டயம், கோட்டயம் காச்சிகுடா, நாகர்சோல் கொல்லம், கொல்லம் நாகர்சோல், ஹைதராபாத் கோட்டயம், கோட்டயம் செகந்தராபாத் ஆகிய ரயில் சேவைகளின் ஒரு சர்வீஸ் ரத்து செய்யப்படுகிறது. பொறியியல் பணி காரணமாக காரைக்குடி வழியாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட ரயில்கள் வழக்கம் போல இயங்கும் என்று அறிவிச்சிருக்காங்க. அதன்படி செங்கோட்டை மயிலாடுதுறை, கன்னியாகுமரி ஹவுரா, குருவாயூர் சென்னை, நாகர்கோவில் காச்சிகுடா, நாகர்கோவில் கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் நாகர்கோவில், நாகர்கோவில் மும்பை சிஎஸ்எம்டி, பனாரஸ் கன்னியாகுமரி, சென்னை மதுரை, மதுரை சென்னை தேஜஸ் எக்ஸ்பிரஸ், ஈரோடு செங்கோட்டை, செங்கோட்டை ஈரோடு ஆகிய ரயில்கள் அதனுடைய வழக்கமான வழித்தடத்தில் இயங்கும். இந்த ரயில்கள் ஏற்கனவே காரைக்குடி வழியாக இயங்கும் என்று அறிவித்திருந்தார்கள். அந்த அறிவிப்பானது திரும்ப பெறப்பட்டுள்ளது. இந்த ஒரு தகவல் அவ்வளவுதான். இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.